ஐயா, யாரும் டெல்லிக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் டெல்லிக்கு அடிமை இல்லை. டெல்லிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழகத்தில். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தனித்தன்மையாக அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. நாமெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றாக இணைந்திருப்பதற்கான காரணம் என்ன? பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்துக்காக நாம் இணைந்திருக்கின்றோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை மதிக்கின்றோம். அது அவர்களுக்கான கொள்கை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. நாம் யாரையும் எப்பொழுதும் தொந்தரவு செய்ய போவது இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம மேடைக்கு மேடை பொய்யை மட்டும் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எந்த பொய்யை சொன்னாலும் கூட நீங்க நம்பக்கூடாது. மதுரையை சுத்தமான நகராக மாற்ற வேண்டும் என்றால் திமுக யாருமே மதுரையில பொறுப்பில் இருக்கக்கூடாதுங்க ஐயா. திமுக யாரும் பொறுப்பு இருக்கக்கூடாது. மேயரும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏ இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சுத்தமாக நகரமாக மாறும். அதே போல இரண்டாவதாக மெட்ரோ வர வேண்டும் என்றால் நாம் இங்கே இருக்க வேண்டும். இவங்க ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாசத்திலிருந்து இன்னைக்கு ஏப்ரல் 5 மாத கால ரிப்போர்ட் கொடுக்காதவங்க எப்படிங்க ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க? நாம ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யக்கூடிய முதல் வேலை மறுபடியும் ஒரு டிபிஆர் சரியான முறையில தயாரித்து மதுரையினுடைய மக்கள் தொகை 20 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறத சுட்டி காட்டி சரியான முறையில மத்திய அரசிடம் பேசி அந்த மெட்ரோவை வாங்கி கொண்டு வருகின்ற பொறுப்பு எங்கள் எல்லோருடைய பொறுப்பு. அருமை சொந்தங்களே, அதே போல எய்ம்ஸ் மருத்துவமனை அக்டோபர் நவம்பர் 2026 இன்னும் 6 மாதத்தில் திறப்புக்கு வர இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு பயன்படும். ஆனால் அருமை சொந்தங்களே, இந்த வேட்பாளரை நிராகரிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிப்போம். அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய முருகபெருமானுடைய சாட்சியா இங்கிருந்து வெற்றி பெற செய்து நீங்கள் கோட்டைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற பணிவான கருத்துக்களை தாழ்மையோடு உங்களுக்கு தெரிவித்து எல்லோருமே நம்முடைய திருப்பரங்குன்றத்துல ரெட்டலை 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 நம்முடைய வெற்றியலை 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 மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்போடு அண்ணன் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு சரித்திர வெற்றியை நாம் இங்கிருந்து கொடுத்து அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்த அருமை சொந்தங்களே, அங்கே நம்ம சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கோயில் வாசல்ல சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், விலக்கோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கேட்கிற நான் என்னங்க, உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் அதை தீர்ப்பை மாநில அரசு மதிக்க வேண்டும் என்று வந்த பொழுது இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்ட தாய்மார்கள், அங்க தாய்மார்கள் யார் என்று கொண்டிருக்கின்றார்களோ விலக்கோடு, இந்த தாய்மார்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட தாய்மார்கள். இன்னைக்கு அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயம் 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 மட்டுமே, வேற எதுவுமே அவங்க கேட்கல. உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதை மதிங்க. நாம் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எல்லா மதமும் அவர்களுக்கு என்ற கோட்பாடுகள் இருக்கு. அதனால அருமை சொந்தங்களை, இன்னைக்கு பாருங்க எல்லோரும் நம்மிடம் தீர்ப்பு கேட்கிறாங்க. அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்படுவது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்துல இரட்டைலை வெற்றி பெற்று முருகபெருமானுடைய அருளை நிலைநாட்டி தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் துணையாக இந்த ஆட்சி இருக்கட்டும் 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 என்று சொல்லி எங்கிருக்கக்கூடிய அம்மாக்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் அம்மா. வெயில்ல வந்து நீங்க எல்லாம் தீபத்தோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உணர்வுகளை மதிக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள். உங்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து வருகின்ற காலத்தில் நல்லது நடக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மற்றும் ஒரு முறை தெரிவித்து, அருமை சொந்தங்களை சுற்றிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம வந்திருக்கிறீங்க. மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னமான இரட்டலை சின்னத்துக்கு திருப்பரங்குன்றத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு